இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி எவ்ரிடே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்குற லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல இருக்கவங்க மறக்காம லெவல்ஸ் ஒரு டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பயோல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. நம்ம டெலிகிராம் சேனல்ல கிளியரா அப்டேட் பண்ணோம். 78,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா சைட் வேஸ்ல இருந்துச்சு. அப்பயே 12:05க்கு நம்ம கிளியரா டெலிகிராம் சேனல்ல வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தோம். 77,900 78,000 சப்ளை ஜோன். அங்க வரும்போது புட் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணோம், எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணணும் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ண பிரீமியம் 77,800. 77,800 பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து பையிங் கிளம்பிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 rupees வந்து பையிங் கிளம்பிருக்கு. திருப்பி அந்த இடம் வந்து ஃபேர் வேலி கேப் பிளஸ் அங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணாதனால அங்கே 80 rupees ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் 90 பாயிண்ட்ஸ் டார்கெட் அடிச்சிச்சு. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 183 என்ட்ரி ப்ரைஸ். பிகாஸ் மார்னிங் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அந்த இடத்துல ஃபேர் வேலி கேப் இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அதுவுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு ட்ரேடும் ஒவ்வொரு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். நம்மளோட சேனலை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.